சார், அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில வந்து நிறைய இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டம்ல இருக்காங்கன்றதே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்துல இருக்காரு, வேற ஒரு பார்வையில் இருக்காரு. அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் இப்போ அந்த இன்டர்வியூல என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூல ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டாரு, இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம், அது ஓட்டு மூலமா அவங்கள தேர்ந்தெடுத்துறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா 2.5 வருஷத்துலயே நம்ம அவங்கள விமர்சிச்சு அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம். அது அவங்களுக்கும் டென்ஷனா இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையா அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதுல நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதுல ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதுல காட்டிக்கலாம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது, அபிஷேகன்ற பேர்ல இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்கு. ஒரு மிஸ்டர் அஜித் சொல்றதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதனால அது அவருடைய பார்வை. அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்க. அதுதான் சொல்றாரு அவர், மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு குதர்க்கமான அல்லது அதுக்குள்ள உள்ள அர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காம அந்த 41 உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது. அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போட இருக்கணுங்கிறது அந்த பதில நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுதான் வேற ஒரு இடத்துல இந்த கேள்வி கேட்கும்போது நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நம்ம பாட்டில வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு நேரா அங்க போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமா யோசிக்கிறோமே தவிர, பட் பிராக்டிக்கலா பண்றதுங்கிறது அது முடியுமா, மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பீட்டு காரணமா இருந்துருங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்ப அவங்க மறுபடியும் அங்க அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனா கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது. அதனால இதுக்கு இதுதான் சரி, அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு அது சரின்னு படுது, அவர் அதை பண்றாரு, அதனால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்ம சந்திச்சோம்னா டெஃபரெண்டா மகிழ்ச்சி தானே. இல்லை, எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. அது சந்திக்கும் போது தான் சொல்ல முடியும். சந்திச்சா நான் அவர்கிட்டே சொல்லிடுவேன்.